அப்போவாது அவங்களுக்கு வரும் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லாமல் போகும் என்கிற அடிப்படையாவது அவங்க புரிகிறதுக்குரிய சூழல் வரும். எனவே நாங்கள் சமூகமாக சேர்ந்தும் தனிநபர்களாக சேர்ந்தும் பள்ளி நிறுவனங்களாக சேர்ந்தும் குடும்பமாக சேர்ந்தும் இதுக்கு எதிராக செயல்பட வேண்டியிருக்கிறது. ஏன்னு சொன்னால் இந்த போதையோடு இருக்கக்கூடிய இந்த போதை கட்டமைப்பு என்கிறது கிட்டத்தட்ட ஒரு அரசு மாதிரி வலுவான ஒரு கட்டமைப்பு. ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العليم وفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும் அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விலக்கல்களை விட்டும் முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தினு நல்லுபதேசம் செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, இன்றைய உலகு எதிர்நோக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் பரவி வரக்கூடிய இந்த போதை பாவனை. எல்லா அரசாங்கங்களும் போதை ஒழிப்பு என்கிற ஒரு கோஷத்தையும் போதை இல்லாத தேசம் என்கிற ஒரு கோஷத்தையும் முன்வைத்தாலும் நாளுக்கு நாள் போதை பாவனையும் அதனோடு தொடர்பான குற்றச்செயல்களும் அதிகரித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதன் முதலாவது அடிப்படை என்ன என்று கேட்டால், எந்த அரசுக்குமே போதையை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்கிற திட்டம் இல்லை. அவர்கள் போதை என்று சொல்வது சட்ட ரீதி அற்ற முறையிலே சட்டவிரோதமாக மக்கள் மத்தியிலே கொண்டு வரப்படக்கூடிய போதைகளையும் லைசன் இல்லாத சாராயத்தையுமே அவர்கள் தடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சாராயத்தை பொறுத்தளவில் அது அரசு அங்கீகாரம் பெற்றதாக இருந்தாலும் அரசு அங்கீகாரம் அற்றதாக இருந்தாலும் ஒரே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. எனவே முழுமையான போதை ஒழிப்பு ஒன்று உலகில் நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்படியாக இருந்தால் நாம் தான் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதை ஒழிப்பதற்கு முயற்சிகள் நடந்தாலும் அந்த முயற்சிகளை விட வீரியமாக இதை பரப்புவதற்கான முயற்சியும் நடக்கிறது. அதிகார வர்க்கத்தில் இருக்கிற பலரும் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள். யாருமே உள்ளே நுழைய முடியாத சிறைச்சாலைகளுக்குள்ளும் போதை போய் சேர்கிறது. அப்படி என்றால் அதிகாரத்தினுடைய துணை இல்லாமல் நடக்காது. எனவே முதலாவதாக என்னை நானும், உங்களை நீங்களும், உங்களுடைய குடும்பத்தை நீங்களும் என்று நாம் எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு முடிவுக்கு நாங்கள் வர வேண்டும். இதே நேரத்தில் இப்போது மிகவும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஐஸ் போன்ற போதை பாவனை முறை அதிகரித்து வருகிறது. பெரும்பாலான மாணவர்கள், இளைஞர்கள், ஏன் யுவதிகள் கூட இதற்கு உள்ளாகக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதனுள்ள விபரீதத்தை நாம் முதலாவது புரிய வேண்டும். இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இந்த மார்க்கத்தில் மனிதனுடைய ஆரோக்கியத்தையும் மனிதனுடைய அறிவையும் மனிதனுடைய மானத்தையும் மனிதனுடைய மார்க்கத்தையும் மனிதனின் ஆன்மீகத்தையும் சீரழிக்கக்கூடிய விஷயங்கள் மார்க்கத்தில் தடை செய்யப்படும். போதையை பொறுத்தளவில் இது எல்லாவற்றையுமே சீரழிக்கக்கூடியது.
அவனுடைய மானத்தை இல்லாமலாக்கும், ஆரோக்கியத்தை இல்லாமலாக்கும், அறிவை இல்லாமலாக்கும், ஆன்மீகத்தை இல்லாமலாக்கும், எல்லாவற்றையும் அளிக்கக்கூடிய ஒரு பெரும் பாவமாக இந்த போதை இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த போதை பாவனையினால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால், ஒருவன் போதை அடிக்கின்ற போது அவனுடைய அறிவு மங்கி அவனுடைய உணர்ச்சிகள் மேலோங்குகிறது. அந்த உணர்ச்சியை அவன் அளவுக்கு அதிகமாக வெளிக்காட்ட ஆரம்பிக்கிறான். உதாரணமாக, எனக்கு ஒருவர் மீது கோபம் வருகிறது, அவரை ஏச வேண்டும் என்று என் மனசு சொல்கிறது. ஆனால் அவர் சமுதாயத்தில் கண்ணியமானவர். என்னுடைய அறிவில் சொல்லுதோ இவர் மதிக்கப்பட வேண்டியவர், இவற்றை இப்படி பேசிடாதே. எனக்கு ஒருவரோடு கடுமையாக நடக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அவர் எனக்கு பொஸ்ஸாக இருக்கிறார், எனக்கு சம்பளம் தரவராக இருக்கிறார். எனக்கு கோபம் வந்தாலும் நான் அடக்கி கொள்கிறேன் என்ற என் அறிவு சொல்லுது, நீ இவர்கிட்ட சம்பளம் வாங்குறாய், கொஞ்சம் அடக்கித்தான் பேசணும்னு அறிவு சொல்லுது. அதனால் நான் அடங்கி பேசுகிறேன். ஆனால் இந்த போதைக்கு ஒருவன் அடிமையானால், போதை பாவித்தால், அவனுடைய உணர்ச்சி மேலோங்கும், அறிவு மட்டமாகும். இப்போ அந்த உணர்ச்சி எதை வெளிப்படுத்த விரும்புதோ அறிவு தடை செய்யாதே சொல்லாதே என்று அறிவு தடை செய்யாது. இதில் விளைவு என்னென்று சொன்னால், ஒருவர் போதையை பாவிக்கிற போது நல்ல சந்தோஷமான மனநிலையில் பாவித்தார் என்றால், போதை தலைக்கு ஏறியதுக்கு பிறகு அவருக்கு அந்த மகிழ்ச்சியான உணர்வு மேலே இருக்கும், அறிவு குறையறிக்கும். அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற விதமாக அவர் நடந்துக்குவார். சில நேரம் பாட்டு படிக்கலாம், டான்ஸ் ஆடலாம், போகிற வாராக்களோட எல்லாம் சந்தோஷமாக கதைக்கலாம். நான் இவங்கள்ட்ட இப்படி ஜோக் அடிக்கக்கூடாதுன்னு அவருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மகிழ்ச்சிங்கிற உணர்ச்சியை அதிகமாக வெளிப்படுத்துவார். இதே போல கோபத்தில் இருக்கும்போது ஒருவர் போதையை பாவிக்கிறார், அந்த மைண்ட் செட்டோட பாவிச்சாருண்டா அந்த கோபத்தை வெளிப்படுத்துவார். இதை நம்ம யார்கிட்ட வெளிப்படுத்தணும், யார்கிட்ட வெளிப்படுத்தக்கூடாது என்கிற வித்தியாசம் இல்லாமல் வெளிப்படுத்துவார். சும்மா ரோட்டில் போகிறவற்றையும் சண்டைக்கு போவார். ஏன்னா அவர் கோபத்தோடு குடித்தார், அந்த பிரச்சனையில் குடிக்கிறாரு. இப்போ கோபம் மேலோங்கி நிற்கிது, அறிவு கீழே நிற்கிது. இதே மாதிரி தான் ஒருவன் செக்ஸ் ஃபீலிங்கோட போதையை பாவிச்சா அவனோட அறிவு மட்டமாகி அவனோட செக்ஸ் ஃபீலிங் மேலே நிற்கும். இப்போ அவனுக்கு அந்த ஆசையை யார்கிட்ட வெளிப்படுத்தணும், யார்கிட்ட வெளிப்படுத்தக்கூடாது என்கிற கண்ட்ரோல் இல்லாமல் போகும். அவனுக்கு ஆசை மேலோங்குது, அறிவு சொல்லாது இந்த ஆசையை நீ இங்கே போய் காட்டக்கூடாது, இவங்கள்ட்ட நீ இப்படி நடந்து கொள்ளக்கூடாதுன்னு அறிவு சொல்லாது. ஏன்னா சொல்கிற அளவுக்கு அறிவு இல்லை, அது வலு இழந்து போயிருக்குது. இதனால் அவன் அந்த உணர்ச்சியை யாரிடமாவது வெளிப்படுத்த ஆரம்பிப்பான். இதனுடைய விளைவு ஒரு பத்திரிகை செய்தி, ஒரு பிரதேசத்தினுடைய அதாவது போலீஸ் அதிகாரியாக இருக்கிறவர் சொல்றாரு, அவருடைய பிரதேசத்துக்குள் 3 மாதத்துக்குள் 9 வயது சிறுமிகள் அவர்களுடைய தந்தைமாரால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க, பாப்பாவால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவனுக்கு இப்போ போதை மேலுக்கு ஏறிடுச்சு, அறிவு கீழே வந்துருச்சு. இந்த 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 செக்ஸை நாம் பிள்ளைகிட்ட காட்டக்கூடாது என்கிற அறிவு இல்லாமல் போகுது. எனவே அவன் இந்த நிலைக்கு ஆளாகிறான் என்கிற நிலையை நாங்கள் பார்க்குறோம். ஆக இது மிக ஆபத்தான, மனிதனை மிருகமாக்கக்கூடிய ஒரு குற்றச்செயலாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த பெரிய பொக்கிஷமே அறிவுதான். ஏனைய உயிரினங்களோடு, மிருகத்தோடு மனிதனுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவை காட்சி கொடுத்து இல்லாமலாக்குற வேலை தான் போதைங்கிறது. ஒருவன் போதை அடிச்சிட்டா அவனுக்கு காணுக்கும் வீட்டுக்கும் வித்தியாசம் தெரியல, கான்லையும் சந்தோஷமாக படுத்துட்டிக்கிறான், அவனுக்கு சரிபில தெரியாமல் போகுது. அப்படி என்று சொன்னால் போதை தலைக்கு ஏறியதும் சில மணி நேரங்கள் அவன் அறிவற்றவனாக இருக்கிறான், ஒரு மிருகத்தை போல இருக்கிறான். கொஞ்சம் சொல்ல போனால் மிருகத்தை விட கொஞ்சம் மோசமான நிலைக்கு செல்கிறான். இப்போ பாதையில் சும்மா போகிற நாய் சும்மா போகுது, ஐடப்பாட்டில் ஆடு மாடு சும்மா போகுது. ஒருவன் சாராயம் குடிச்சிட்டான் அல்லது போதையை பாவிக்கிட்டான், ரோட்டில் போகக்குள்ள சும்மா போக மாட்டான், அவன் அடுத்தவனோட வம்புக்கு போகிறான். அப்போ அவன் போதை அடித்ததும் அந்த நிலைமை ஏற்பட்டதும் அவன் மிருகத்தை விட கீழான ஒரு நிலைக்கு செல்கிறான். அல்லாஹ் கொடுத்த பெரிய பொக்கிஷமாகிய அறிவை எனக்கு கொஞ்ச நேரம் வேணாம்னு ஒருவன் சொல்கிறான் என்றால் எவ்வளவு ஒரு அறிவீனமான நிலை, ஒரு ஆபத்தான நிலை என்பதை நாம் சிந்திக்கலாம். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம்தான் சுதந்திரம் என்கிறது. இன்றைக்கு இது எந்த அளவுக்கு போயிருக்குதுண்டா,
பிள்ளைக்கு வாப்பாவுக்கு கட்டுப்படுறது விருப்பம் இல்லை. நான் எனக்கு விரும்பினதை தின்பேன், எனக்கு விரும்பினதை உடுப்பேன், எனக்கு விரும்பினமாய் நான் நடப்பேன், இது ஏண்ட ஃப்ரீடம் என்று புள்ள பேசுது. கணவனுக்கும் கட்டுப்படுறதுக்கு மனைவிக்கு விருப்பம் இல்லை. எங்கள்ட ஃப்ரீடத்தில் இவர் தலையிடுறாரு, அளவுக்கு மீறி என்னை கண்ட்ரோல் பண்ண வாராரு என்று மனிதன் யோசிக்கிறான். ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் கட்டுப்பட விருப்பம் இல்லை. அப்போ மனிதன் என்னென்னா சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் ஒருவன் போதையை பாவிச்சா அவனுக்கு சொல்ற பேரு போதைக்கு அடிமையானவன். போதை பாவனையாளர்களை போதைக்கு அடிமையானவர்கள் என்று நாம் சொல்கிறோம். அப்ப காசு கொடுத்து நாம் எங்களை போதைக்கு அடிமையாக்குறோம் என்று சொல்வது மனிதன் விரும்பக்கூடிய சுதந்திரத்தை இழக்கிறது என்று அடிமையாகிற என்று சொன்னால் அந்த டைமுக்கு யூஸ் பண்ணாமல் அவனால் இருக்க இயலாது. அவனை நரம்பெல்லாம் பிக்கிற மாதிரி, உடம்பெல்லாம் கீறி கிழிக்கிற மாதிரியான உணர்வை அவன் சந்திக்கிறான். அதை பாவிச்சுட்டா பாவிச்சு கொண்டே இருக்கணும் என்கிற நிலைக்கு ஆளாகிறான். எனவே இவன் தன்னைத்தானே காசு கொடுத்து அடிமையாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு செல்கிறான் என்கிறது இதனுடைய இன்னொரு விபரீதத்தை சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு, விசுவாசிகளே சாராயமும் சூதாட்டமும் சிலை வழிபாடும் அம்பெறிந்து குறிபார்ப்பதும் ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானின் செயல்களில் அருவருக்கத்தக்கவை, பஜ்தனிபூஹு, அவற்றை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க, ஷைத்தானுடைய செயல் என்றாலே நம்ம விலகிக் கொள்வதற்கு போதுமானது. ஷைத்தானின் செயல்களில் அருவருக்கத்தக்கது, ஷைத்தான செயலையே மோசமான விஷயமாக அல்லாஹு தாலா இந்த சாராயத்தையும் சூதாட்டத்தையும் சிலை வணக்கத்தையும் குறிபார்ப்பதையும் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இந்த அடிப்படையில் இதிலிருந்து நாம் விலகி இருப்பதும் எங்களை பாதுகாத்து கொள்வதும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பாகும். அன்புள்ள சகோதரர்களே, இது எப்படி நடக்கும், இதிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்து கொள்வது என்று கேட்டால், இப்போ நம்ம யோசிக்கலாம், கொத்துபா செய்யலாம், பயான் செய்யலாம்னு சொல்லி. கொத்துபா செய்வதும் பயான் செய்வதும் போகாமல் இருக்கிறவங்களை பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு ஏற்பாடாக இருக்கலாம். பெரும்பாலும் இதுக்கு பழகினவங்க ஜும்மாவுக்கு வாரதும் இல்லை, பயானுக்கு வாரதும் இல்லை, அவங்க ஒன்றுக்கும் இல்லை. எனவே பள்ளிக்குள்ளே செய்கிற வேலை திட்டங்கள் போதுமானதாக அமையாது, பள்ளிக்கு வெளியில் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது என்கிற ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போதை எப்படி பரவுது, எதனால் பரவுது, அதற்கான காரணம் என்ன, இந்த காரணத்தை நம்ம கண்டறிய வேண்டி இருக்குது. போதை பழக்கம் அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், இன்றைக்கு வாழக்கூடிய பலரிடத்திலையும் குயிக்காக பணக்காரனாக கொண்டு ஆசை இருக்குது, அதுவும் கஷ்டம் இல்லாமல் பணக்காரனாக கொண்டு ஆசை இருக்குது. எந்த சிரமமும் வரக்கூடாது, ஆனால் எங்களுக்கு ஒரு உயர்ந்த லைஃப் தேவைங்கிற நிலைப்பு இருக்குது. இது வளர்கிற சந்ததி அப்படியே அந்த லைஃப்பில் தான் வளர்ந்து வருவார்கள். இன்றைக்கி சாதாரணமாக ஒரு புல்லட்டை போயிட்டு ஒரு ராத்தல் பானை எவ்வளோ ஒன்று கேட்டால் தெரியாது, ஆனால் ரோட்டில் போகிற காரை காட்டி இந்த காரை எவ்வளோ விலைன்னு கேட்டால் அந்த பிள்ளை காருக்கு விலை சொல்லுது, ஃபோனுக்கு விலை சொல்லுது. பெரிய பெரிய ஐட்டங்களுக்கெல்லாம் கம்பெனி ஐட்டங்களுக்கு இந்த கம்பெனி இப்படி இதுன்னு சொல்லி பிள்ளைகள் சொல்லுது. ஏன்னா அந்த பிள்ளைகளோட மைண்ட் செட்டை அது பிடிச்சிருக்குது. நாங்கள் போடக்கூடிய ஆடைகள் ஒரு பிராண்டாக இருக்கணும் என்கிற எதிர்பார்ப்பு வந்திருக்குது. பிரச்சனை இல்லை, ஆனால் உழைச்சி முன்னேறினா பரவாயில்லை. இதெல்லாம் நோகாமல் நொங்கு தின்ற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சொட்டு வேர்வை இல்லாமல் அடையோன்னு நினைக்கிறாங்க. இந்த நினைப்பு மேலே உள்ளவங்களுக்கும் இருக்குது, கீழே உள்ளவங்களுக்கும் இருக்குது. எனவே அதிகார வர்க்கமும் இதை போதையை தங்களுடைய தொழிலாக வைத்திருக்கக்கூடியவர்களும் இந்த நினைப்பில் உள்ள மக்களை, இளைஞர்களை பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க. எனவே இது மக்கள் மத்தியில் பரவி கொண்டு போகுது. இதில் ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், இதில் முஸ்லீம்கள் அதிகமாக இந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க இருக்கிறாங்க, முஸ்லீம் பெண்களும் அதிகமாக இந்த வியாபாரத்தில் ஈடுபடுறாங்க. அண்மையில் ஒரு வீடியோ வெளியாகி ஒரு பெண்மணி ஒரு பிரதேசத்தில் அவ இருக்கிற ஏரியாவிலேயே ஒரு 7-8 பெண்களோட பேரை சொல்கிறா, அவட்ட கொடுத்த இவட்ட கொடுத்தன்னு சொல்லி பார்த்தா, அப்போ அந்த ஒரு ஏரியாவில் 7-8 பெண்கள் இந்த பிடிபட்ட கேஸிலேயே இவ்வளவு பெண்கள், முஸ்லீம் பெண்கள் போதை வியாபாரிகளாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளவு பேர் இதில் இருப்பாங்க. இந்த பெண்கள் போதை வியாபாரியாக இருக்கிறதுடைய இன்னொரு பெரிய ஆபத்து என்னன்னு கேட்டால், இவர்கள் பெண்களை போதைக்கு பழக்குவார்கள்.
அண்மையில் வாசித்த ஒரு செய்தி, கணவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி போதைக்கு அடிமையாகிறாள், முஸ்லீம் பெண். அந்த பெண்ணுடைய தாயார் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நல்லா தான் இருந்தா இந்த பிள்ளை, கொஞ்ச நாளைக்கு முன்னால் இவக்கு ஒரு கூட்டாளி கொண்டு வந்தா, அடிக்கடி வீட்டுக்கு வர ஆரம்பித்தா, அவோட சேர்ந்து இவ போதைக்கு பழகிட்டா. பெண்கள் போதை வியாபாரியாக ஆனாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆண்கள்கிட்ட விற்கிறத விட பெண்கள்கிட்ட விற்கிறது லேசாக இருக்கும், சந்தேகம் வராது. அப்போ அவங்க என்ன செய்வாங்கண்டா, கணவன் இல்லாத பெண்கள், கணவன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், தனிமையில் இருக்கிற பெண்களுடைய தனிமையை போக்குறதுக்கு மாதிரி பிரின்சிப்பாக பழகி அவங்கள கொஞ்சம் இதுக்கு பழக்கி விட்டாங்கன்னு சொன்னால் திரும்ப இவங்களையும் வியாபாரியாக ஆக்கிடலாம். அப்போ ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்துக்கு இது போகிறாங்க. அடிப்படை என்னன்னு கேட்டால் பணம் கிடைக்கிது, எங்களுக்கு மாப்பிள்ளை இல்லை, எங்களுக்கு உழைக்க வழி இல்லை, எங்களுக்கு ஜமாத்தாலையும் ஒன்றும் தரல, நாங்கள் உழைக்கிறதுக்கு வேலை செய்கிறோம் என்கிற நினைப்பில் இந்த மாதிரி செய்கிறார்கள். அப்போ இந்த மைண்ட் செட் ஒரு ஆபத்தானது. இது பலரை பழிகொள்ளுது. அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கெட்ட நட்பு, நண்பர்களுடைய தூண்டுதல், இது போதை பரவுறதுக்கான காரணங்கள் மிக முக்கியமானது. நான் ஒரு போதை வியாபாரியாக இருந்தால் ஒரு 50 வயசு ஆளை என்னுடைய கஸ்டமராக ஆக்கிறத விட ஒரு 18 வயசு ஆளை என்ற கஸ்டமர் ஆக்குனா எனக்கு கூட வியாபாரம் பண்ணலும். ஒரு 50 வயசு ஆளை பண்ணால் அவன் இன்னொரு 10 வருஷத்தில் ஆகக்குன்னா ஒரு 15 வருஷத்தில் செத்துருவான், எனக்கு கஸ்டமர் இல்லாமல் போயிடுவான். இப்போ இவனை பிடிச்சா எனக்கு நிறைய அவன்கிட்ட பிஸ்னஸ் பண்ண. எனவே இந்த போதை வியாபாரிகள் என்ன செய்கிறாங்கண்டா, நட்பு என்கிற அடிப்படையில் நண்பர்களோட பழகி முதல் சில நேரங்களில் கொடுத்து அவங்கள வாங்குகிற நிலைக்கு ஆளாக்குறாங்க. இலங்கையில் ஆரம்ப கட்டத்தில் இந்த சிகரெட் வந்தபோது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ரோட்டாக சிகரெட்டை வீசினாங்க, பொறக்குனவங்க அடித்தாங்க, சும்மா கிடைச்சது தானே. அப்படி பொறக்கி அடித்தவங்களுக்கு தான் காசு கொடுத்து வாங்குகிற நிலைக்கு ஆளானாங்க. பிறகு அவங்க அதை இல்லாமல் இருக்க இயலாதங்கிற நிலைக்கு ஆளானார்கள். அப்போ ஆரம்பத்தில் அவங்க ரோட்டில் போட்டது இதை பழக்கணும், கிட்ட போய்த்து கொடுக்க புறக்கி அடித்தவங்கெல்லாம் சிகரெட் பாவனையாளர்களாக மாறினாங்க. மாறினதுக்கு பிறகு அரசாங்கம் சொன்னாலும் சரி, சிகரெட் பெக்கெட்லேயே இதை குடிக்கிறதுல தீங்கிரிக்குன்னு சொன்னாலும் சரி, அவனால் உடையலாது. அப்போ கஸ்டமரை உருவாக்குறதுக்கு நட்பையோ அன்பளிப்பையோ ஏதோ ஒன்று அவங்க பயன்படுத்துகிறார்கள். நண்பர்கள் ஒன்றாக சேருகிற போது அந்த இடத்தை ஏதாவது ஒரு ஆள் இதோட தொடர்புடையவராக இருந்தால் அடுத்தவரை ஊக்கப்படுத்துகிறார், அடுத்தவரை தூண்டுறார். அப்படி தூண்டுதலின் பேரில் இந்த தவறு பரவி கொண்டிருக்கிறது. மூணாவது விஷயம், கிடைக்கிறதுக்கான வழி இலகுவாகுது. உதாரணமாக நீங்கள் பெரும்பாலும் முஸ்லீம் ஊர்களில் சாராயம் குடிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஏன்னா பெரும்பாலும் முஸ்லீம் ஊர்களில் சாராய கடை இல்லை. அப்படி கடை வரும்போது எதிர்ப்பு வரும். கடையில் போய் குடிக்கும்போது அடையாளம் தெரியும், பெரிய ஒரு சாமான், போத்தலை தூக்கிட்டு வரணும். ஆனால் இந்த தூளை பொறுத்தளோட கைக்கு கை சலாம் கொடுக்குற மாதிரியே கொடுத்துடலாம். அப்போ எது இலகுவாக கிடைக்கிறதோ அது பரவலாக மக்கள்கிட்ட போய் சேரும். இந்த போதைப் பொருள் இலகுவாக இளைஞர்களுடைய கைக்கும் மக்களுடைய கைக்கும் போய் சேருது. அதற்கான ஊடகமாக சில நேரம் பாடசாலைகள் இருக்கக்கூடிய கேண்டீன்கள் அமையுது. ஏன்னா பிள்ளைகளை பழக்கிறாங்க. பெரிய அளவிலான போதை இல்லை என்றாலும் போதையும் பக்கம் தூண்டக்கூடிய பொருட்கள் பாடசாலை கேண்டீன்கள் ஊடாக கொடுக்கப்படுகிறது. சில நேரங்களில் பார்மசிகள் இந்த போதையை உண்டாக்கக்கூடிய சில டெப்லெட்டுகள் இருக்குது. வைத்தியருடைய அதாவது ரெசிப்ட் இல்லாமல் துண்டு இல்லாமல் அதை கொடுக்கக்கூடாது. ஆனால் இந்த போதைக்கு அடிமையானவர்கள் கூடிய விலை கொடுத்து அதை வாங்குறாங்க. அதை ஒன்றுக்கு 10 இல்லை 100 விலை வச்சும் விற்கலாம். சில நேரங்களில் பார்மசி செய்கிறவர்கள் லாபத்துக்காக செய்யலாம். அப்படி இல்லை முதலாளிமாறு நம்ம செய்யக்கூடாதுங்கிற நிலையில் இருந்தாலும் பார்மசியில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவனா வாங்கி மற்றவங்க பொஸ் இல்லாத நேரத்தில் அவனா விற்றுக்கொள்ளலாம். வாங்குறவனுக்கு தெரியும் இவன்கிட்ட தான் வாங்கலாம்னு சொல்லி அந்த அதாவது கடையில் அவர் இருக்கிற டைமில் அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ இன்னும் பார்மசிகளூடாக அங்கீகாரம் பெற்ற பார்மசிகளூடாக மக்கள் மத்தியில் போய் சேருது. ஒருவர் சொன்ன ஒரு ஆச்சரியமான செய்தி, கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்
இதோடு கொஞ்சம் தொடர்பட்டு விட்டார், இவரை பாதுகாக்கணும் என்கிறதுக்காக அவங்களோட குடும்பத்தால் ஆளை பிடிச்சி ஜமாத்தில் அனுப்புகிறாங்க. மர்கஸுக்கு வந்தவருக்கு அங்கே சப்ளை பண்ணுறதுக்கு ஆள் வருகிறது. அதாவது கிழக்கு மாகாணத்தில் உள்ள வியாபாரிக்கும் கொழும்புல உள்ள வியாபாரிக்கும் இடையில கனெக்ஷன் இருக்குது. ஏண்ட ஒரு ஆள் இங்கே வாராரு கொடுன்னு சொல்லி சொன்னால் அதை கொடுக்கறதுக்கு அவங்க ஆள் இருக்குது. அப்போ இவங்க அதாவது அங்கே உள்ள ஒரு ஆளுக்கு கொழும்புல வந்து அதை சப்ளை பண்ணக்கூடிய ஏற்பாடு இருக்குது அவங்களுக்கு மத்தியில். இப்படி பெரிய ஒரு நெட்வொர்க் கொண்டு இதுக்குள்ளே இருக்குது. ஆக இந்த பொருள் கிடைக்கிறது அதாவது இலகுவாக இருக்குது. அப்போ இதனால் பலரும் அதில் பலியாகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அடுத்ததாக குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நிம்மதியற்ற தன்மைகள், வாப்பா உமாவுக்கு இடையில் பிரச்சனை அல்லது கணவன் மனைவி தலாக்கு, இந்த சூழலில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மனம் சோர்ந்து போனதினாலும் சில நேரங்களில் ஏழாவது உளவியல் பிரச்சனைக்கு உள்ளாகிற போதும் அதற்குரிய ஒரு தீர்வாக இதை பார்க்குறாங்க. அதுக்கும் இது பரவுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அடுத்ததாக இன்றைய சினிமாக்களும் அது வெளிப்படுத்தக்கூடிய தகவல்களும் போதையை ஒரு ஹீரோயிசமாக காட்டப்படுது. போதையை கடத்துறது ஒரு ஹீரோயிசமாக காட்டப்படுது. அதை தந்திரமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு ஹீரோயிசமாக காட்டப்படுது. அப்போ ஒரு ஆம்புலண்டா இப்படித்தான் இருப்பான் என்கிற மாதிரியான ஒரு செய்தி கொடுக்கப்படுது. அவனுக்கு கவலை வந்தாலும் தண்ணி அடிக்கணும், சந்தோஷம் வந்தாலும் தண்ணி அடிக்கணும் என்கிற மாதிரியான ஒரு வழிமுறை கொடுக்கப்படுது. அப்போ இந்த மைண்ட் செட் வந்து அவங்கள இதன் பக்கம் ஒரு சோகம் வருகிற போதோ அல்லது ஒரு சந்தோஷம் வருகிற போதோ அதை நோக்கி தள்ளுது. அதே மாதிரி ஒரு உளவியல் பிரச்சனைக்கு அவங்க ஆளாகும் போதும் அதை நோக்கி தள்ளுது. எனவே இந்த காரணங்கள் கண்டறிஞ்சால் இந்த காரணத்தை இல்லாமலாக்கணும். அதை இல்லாமலாக்கினால்தான் பெரிய அளவிலான பாதுகாப்பு நடவடிக்கை நாங்கள் செய்யணும். இந்த காரணத்தை இல்லாமலாக்கிறதுல முதல் பொறுப்பு பெற்றோருடைய கையில் இருக்குது. ஏண்ட பிள்ளைகளை நான் தான் பாதுகாக்கணும். அப்போ பெற்றோர் இதில் என்ன செய்யலாம்? பிள்ளைகளை கண்காணிக்கணும். ஆனால் வாப்பா சந்தேகப்படுறாரு, உம்மா சந்தேகப்படுறாரு என்கிற மாதிரி இல்லை. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய கண்காணிப்புக்குள்ளே இருக்கணும். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில் ஒரு பாசம் இருக்குது. அந்த பாசம் பிள்ளைகளுக்கும் விளங்கணும். என் வாப்பா என்னோட இறக்கமாய்க்கிறாரு, என் உம்மா என்னோட இறக்கமாய்க்கிறாங்கிறது பிள்ளைகளுக்கு விளங்கணும். எல்லா தாய் தந்தையும் இறக்கமாக தான் இருப்பாங்க, இதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் பிள்ளைகள் என் வாப்பா என்னோட இறக்கம் இல்லை, என் உம்மா என்னோட இறக்கம் இல்லைன்னு நினைக்கும் போது வெளியில் அவங்க அதாவது தடம் புரளதுக்கான வாய்ப்பு வருது. இதுக்கும் காரணம் இருக்குது. இன்றைய மீடியாக்கள் வந்து இறக்கம்டா வேறொரு ஃபீலிங், ஒரு அடையாளத்தை காட்சியை கொடுத்துருக்குது. இறக்கம்டா என்ன? கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தா வாப்பா என்னோட இறக்கம். என் பேர்தேக்கு பெரிய ஒரு பார்ட்டி வச்சா வாப்பா என்னோட இறக்கம். என் கல்யாணத்தை பெருசாக செஞ்சால் என் வாப்பா என்னோட இறக்கம். இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த அதாவது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் அன்பு கலந்த ஒரு நெருக்கம் ஒன்று தேவையாக இருக்குது. அடுத்ததாக பிள்ளைகளோடு பெற்றோர் கழிக்கக்கூடிய டைம் குறைஞ்சி போகிறது முக்கியமான ஒரு காரணம். பிள்ளைகளோடு பெற்றோருக்கு இருக்கக்கூடிய டைம், ஒரு காலம் இருந்துச்சு, பிள்ளைகள் எப்பயுமே அந்த குட்டி போட்ட பூனையை மாதிரி வீட்டையே சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த நிலை இல்லை. பிள்ளைகள் வந்து கொஞ்சம் வளர்ந்தோடனே வீட்டுக்கு வெளியே தான் அதிகமான டைமை கழிக்கிறாங்க. வீட்டில் தூங்குகிற டைம் தான் வீட்டில் கழியுது. எங்களுடைய கல்வி திட்டமும் கல்வியை பற்றி எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மனநிலையும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். பாடசாலை முடிஞ்சால் டியூஷன் என்று சொல்லி பிள்ளைகள் ஃபுல்லாக அந்த ரஸ்ஸான ஒரு லைஃபுக்குள்ளே போகிறாங்க. உம்மா வாப்பாவோட அவங்களுக்குரிய டைம் ஒன்று இல்லாமல் ஆகுது. சில நேரங்களில் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு டைம் செலவழிக்கக்கூடிய முடியாத ஒரு நிலைக்கு ஆளாகிறாங்க. வாழ்க்கையை பற்றி ஒரு தவறான பார்வையில், வாழ்க்கையை பற்றி தவறான பார்வைன்னா உழைக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்கு எல்லாத்தையும் செஞ்சு வைக்கணும், எல்லா செட்டப்பும் என் பிள்ளைக்கு நான் செஞ்சு கொடுக்கணும்னு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அதுவே முதலாவது பிழை. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு எனக்கு எந்த தேவையும் இல்லை என்கிற ஒரு நிலை வருகிற போது தான் வரம்பு மீறலுக்கு அவன் போவான், தவறான வழிக்கு அவன் போவான்.
குர்ஆன் அல்லாஹு தஆலா இதை தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதன் எப்போ வரம்பு மீறலுக்கு போவான்டா, எனக்கு தேவை ஒன்று இல்லைன்னு நினைக்கும் போது, தேவை இருக்குது அதுக்காக நான் முயற்சி செய்யணும் என்கிற நிலை வரும்போது தான் அவன் டைமை நல்ல விஷயத்துக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். பிள்ளைக்கு எல்லாம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க, பிள்ளையோட டைம் செலவழிக்கிறல. ஒரு வேளை வாப்பா மௌத்தா போனா பிள்ளைக்கு என் வாப்பாவோட நான் கழிச்ச நாட்கள் என்று யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை, யோசிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இல்லை. வாப்பா காலையில் எழும்புவார், கடைக்கு போவார், ஈவினிங் வருவார், இல்லாட்டி நைட்டுக்கு வருவார். இதை தவிர வாப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில் நான் மௌத்துக்கு பிறகு என் வாப்பாவோட நான் இங்கே போனேன், இப்படி இருந்தேன் என்று அந்த பிள்ளை சொல்கிறதுக்கோ கொஞ்ச நேரம் இருந்து யோசிக்கிறதுக்கோ அந்த பிள்ளைக்கு வாப்பாவுக்கும் அந்த பிள்ளைக்கும் இடையில் உறவு ஒன்று இல்லை. இது பிள்ளைகளை அதாவது தவறான வழிக்கு கொண்டு போகிறதுக்கான காரணமாக அமையும். அடுத்ததாக அதாவது பெற்றோர்களை பொறுத்தளவில் பிள்ளைகளுடைய அதாவது கையில் கொடுக்கக்கூடிய பணம் இது ஒரு அளவு இருக்கணும். பணம் பிள்ளைகளுடைய கையில் அவங்களோட வாழ்க்கைக்கு அதாவது அடிப்படை தேவைகளுக்கு போகும்னு சொல்லி சொன்னால் மேலதிகமாக போகிறது அவங்கள ஒரு ஏன்னா பணத்தில் பெருமதி அவங்களுக்கு தெரியாது. இது மனுஷனுடைய இயல்பு. சாதாரணமாக ஒரு பிள்ளைட கையில் நீங்கள் செலவுக்கு காசு கொடுத்துருக்கிறீங்க, புள்ள அதாவது ஒரு கொப்பி வாங்கணும்னு சொல்லி காசு கேட்குது, நான் உனக்கு தந்த காசுக்கு தானே அதில் வாங்கினா அந்த பிள்ளை ஏலான்னுவான், என் காசு தாங்கண்டு. ஏன்னா அவன்கிட்ட காசுன்னு சொல்லும்போது செலவழிக்கிறது அவனுக்கு கஷ்டமாகுது. இப்போ வாப்பாவுமாட காசுங்கிற போது அந்த செலவை பற்றிய கவலை வராது. அப்போ அளவுக்கு அதிகமாக ஒரு பிள்ளையினுடைய கையில் பணம் புழங்குறதும் அவங்க தவறான வழிக்கு போகிறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கும். எனவே பெற்றோர் பிள்ளைகளுடைய அந்த உறவுகள் வலுப்படுத்தப்படுவதும் அந்த உறவுகளுக்கு இடையில் விரிசல் ஏற்படாமல் பார்த்து கொள்வதும் அந்த உறவை இறுக்கமாக்குறதும் அதில் ஒரு பாசம் பரிவு தென்படுவது அந்த பிள்ளைகள் புரிஞ்சு கொள்வதற்கான ஒரு சூழலை உருவாக்குறதும் குடும்ப ரீதியாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சமாகும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பள்ளிகளை பொறுத்தளவில் மஸ்ஜிதுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் போதையை ஒழிக்கிறதுக்கு முழுமையாக போதுமானதாக அல்ல. ஏன்னா இவங்க பள்ளிக்கு வரப்போகிறவங்க இல்லை, இவங்களை நோக்கி பள்ளிகள் போக வேண்டிய தேவை இருக்குது. எனவே இளைஞர்களை பொறுத்தளவில் பெரும்பாலும் இதில் இளைஞர்கள் தான் பலியாகிறாங்கிற காரணத்தினால பள்ளிகளில் இளைஞர்களுக்கான வழிகாட்டல்களும் இளைஞர்களுக்கான நெறிப்படுத்தல்களும் செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலான பள்ளிகளில் ஜும்மா மட்டும் நடக்குது. தேவைப்பட்டால் கிழமைக்கு ஒரு பயான் நடக்குது. அந்த பயானுக்கு இவங்க யாரும் வாரதில்லை. அப்போ இளைஞர்களுக்குன்னு செப்பரேட்டாக ஏதாவது ஒன்று இருக்குதா என்று கேட்டால் அதுவும் இல்லாத ஒரு சூழலை நாங்கள் பார்க்குறோம். சரி, எல்லா பிள்ளைகளையும் பயானை வச்சே திருத்தலாமா என்று கேட்டால் எல்லாருக்கும் பயானில் மட்டும் இன்ட்ரெஸ்டாக இருக்காது. இப்போ அதில் சொல்லும்போது உள்வாங்கி நம்ம திருந்தோன்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. அது அல்லாமல் இளைஞர்களுடைய கவனத்தை நல்லதின் பக்கம் திருப்புறதுக்குரிய வேலைகள் நடக்கணும். அந்த அடிப்படையில் இளைஞர்களுக்கான விளையாட்டுக் கழகங்களோ போட்டிகளோ இளைஞர்களுக்கான அதாவது உடல் பயிற்சி நிலையங்களோ இப்படி ஏதோ இளைஞர்களுக்குரிய வேலை இருக்கணும். அவனோட மைண்ட் செட் அதாவது சும்மா இருப்பவனின் மூலம் சைத்தானின் ஆளேன்னுவாங்க. அவனுக்கு சும்மா இருக்கிற டைம் தவறாக பயன்படுத்தாமல் அவனை ஏதாவது நல்ல வழியில் பயன்படுத்துறதுக்குரிய ஒரு செயற்பாடு ஒன்று இருக்கணும். இப்போ சாதாரணமாக ஒரு புள்ள ஜிம்முக்கு போகுதுன்னு சொன்னால் ஜிம்முக்கு போகிறது மார்க்கமும் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாதுன்றாலும் என் பொடியை நான் நல்லா வைக்கணும்ங்கிற சிந்தனை ஜிம்முக்கு போய் வந்துச்சுன்னு சொன்னால் பொடிக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பாவிக்கக்கூடாதுங்கிற சிந்தனையும் வரும். இப்போ என் பொடி நல்லா இருக்கணும், தொப்பையாகக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சிந்தனை உள்ள ஒருவன் நான் மதுவை பாவிச்சு அல்லது தூளை பாவிச்சு நான் நாசமாக போயிடக்கூடாது, என் பொடி சீரழிஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணமும் இருக்குது. அப்போ அவனுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வராது, பயானுக்கு வேண்டாம் வரமாட்டான். ஒரு ஜிம் ஒன்றை நாங்கள் போட்டிருக்கிறோம், இந்த விளையாட்டு ஒன்று வைக்கிறோம் வான்னு சொன்னால் வருவான். அப்போ அவனை இந்த வழியில் அதை விட்டு தடுக்கிறதுக்குரிய ஒரு வழியாக இருக்கும். எனவே எல்லாரையும் ஒரே வழியில் நம்ம சரி பண்ண முடியாத சூழல் இருக்கும். அப்போ இளைஞர்களுக்கான வேலை திட்டங்கள் இருக்கணும். இந்த இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய வளம், இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், இது சரியாக பயன்படுத்தப்படாமல் போதும், பிழையாக பயன்படுத்தப்படும். எனவே அதை பயன்படுத்தக்கூடிய
சமூக வேலை திட்டங்கள் ஏதாவது இருக்கணும். இப்போ இளைஞர்களை அவங்கள்ட்ட பொறுப்புகள் கொடுத்து ஏதாவது செய்யுங்கன்னா ஆர்வமாக செய்வாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு சிரமதான பணின்னா இளைஞர்கள் வாராங்க. அப்போ அவங்கள கலைய விடாமல் ஏதாவது ஒரு சமூக பணியில் அவங்க தொடர்ந்து ஈடுபடுறதுக்கு மாதிரியான ஏற்பாடுகள் செய்ய முடியுமாக இருந்தால் அது அவங்கள இந்த மாதிரியான செயல்பாடுகளிலிருந்து தூரமாக்குறதாக இருக்குது. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் சைத்தானின் பக்கமான அழைப்பு மிக வேகமாக இருக்குது. அதற்கான ஈர்ப்பும் அதிகமாக இருக்குது, அதற்கான தூண்டுதலும் அதிகமாக இருக்குது. அதிலிருந்து மக்களை கலட்டி எடுக்கிறதாக இருந்தால் அதை போல அல்லது அதை விட அதிகமான முயற்சிகள் செய்யப்படணும். அந்த முயற்சிகள் செய்யப்படுகிற போது நாங்கள் இதிலிருந்து ஓரளவு எங்களோட சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்கான வழிகளை நாங்கள் கண்டறியலாம். இதே போல் சமூகத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் இப்போ கணவன் இல்லாமல் இருக்கிறாங்க, வாழ்க்கை துணை இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ குர்ஆனில் அல்லாஹு தஆலா வாழ்க்கை துணை இல்லாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் செஞ்சு வைங்கன்னு அல்லாஹ் சொல்கிறார். ஏன்னா வேற தவறுகளுக்கு வழி வருவதற்கு முன்னால் அதுக்குரிய ஏற்பாட்டை செய்ய சொல்லி மார்க்கம் சொல்லுது. இப்போ எங்கள்கிட்ட அந்த மாதிரியான வேலை திட்டங்கள் இல்லாததும் இவங்க மிக வேகமாக இவற்றில் போய் விழுகிறதுக்கான தூண்டுதல் உண்டாக்கும். எனவே மஸ்ஜித் நிர்வாகங்களூடாகவோ அல்லது சமூக நிறுவனங்களூடாகவோ இதை எப்படி மாற்றலாம், இதை எப்படி தடுக்கலாம், இந்த காரணங்களை எப்படி களையலாம் என்கிறது சிந்திக்கப்பட்டு அதற்குரிய எல்லாத்தையும் செய்ய முடியாது என்றாலும் எதை செய்யலாம், செய்கிறதுக்குரிய வளங்கள் உள்ள விஷயங்களையாவது நாம் முன்னெடுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். அப்படி அதன் மூலமாக சில விஷயங்களை முழுமையாக ஒழிக்க முடியலை என்று சொன்னாலும் குறைஞ்சபட்சம் குறைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாட்டையாவது நாங்கள் செய்யலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதில் எல்லாருடைய பொறுப்பும் இருக்குது என்கிற அடிப்படையை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் ஏற்கனவே ஒவ்வொருவரும் அவரவருடைய குடும்பத்தை இந்த ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் என்று நான் சொன்னேன். ஆனால் நான் என் குடும்பத்தை மட்டும் பார்க்குறேன், அடுத்தவங்க இந்த தவறு நடக்கிறதுக்கு நான் பொறுப்பில்லைன்னு இருக்கலாமான்னு கேட்டால் அதுவும் மார்க்க ரீதியிலும் சமூக ரீதியிலும் பிழையானது. நான் ஏண்ட பிள்ளையை பாதுகாத்துட்டு இருக்கலாம், இன்னொருவருடைய பிள்ளை அதுக்கு பலியாக இருக்கலாம், அதனூடாக ஏண்ட பிள்ளையும் பலியாகலாம். பக்கத்து வீடு பத்துதுன்னு சொன்னால் அதை அணைக்கலன்னு சொன்னால் அடுத்தது பத்துறது ஏண்ட ஊடாக இருக்கலாம். எனவே இந்த அடிப்படையில் நாம் சமூகத்தில் நடக்கிற இந்த தவறுகளையும் களைகிறதுக்கான முயற்சி செய்யணும். இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், உங்களோட மகன் கொஞ்சம் தப்பு தவா சுத்துறான், அவனோட பழக்க வழக்கம் மோசமாகிக்குன்னு உமா வாப்பாட்ட சொன்னால் உடனே சொன்னவனை எதிரியாக நினச்சிக்கிறது, அவனை பகைவனாக நினைக்கிறது. அவன் சொன்னது ஏண்ட பிள்ளையை பாதுகாக்கிறதுக்கு என்கிற எண்ணம் பெற்றோருக்கு வருவதில்லை. அதே நேரத்தில் சில நேரங்களில் ஏண்ட பிள்ளை அப்படி இல்லை, ஏண்ட பிள்ளை இப்படி இல்லைன்னு சொல்லி சுத்தம் பேச ஆரம்பிக்கிறது. இந்த ஒரு பிரச்சனையை நாங்கள் பார்க்குறோம். சில நேரங்களில் பிள்ளைகள்கிட்ட ஏதாவது ஒரு மாற்றத்தை தாய் கண்டு விட்டால் உம்மா முதலாவது செய்கிற வேலை என்னென்னா வாப்பாவுக்கு தெரியாமல் மறைக்கணும்னு பார்க்குறது, அவையா சொல்லி செய்வோன்னு பார்க்குறது. காலப்போக்கில் வாப்பாவுக்கு தெரிய வர நேரம் புள்ள மீட்க இல்லாத இடத்துக்கு போயிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்குறோம். எனவே யாராவது இப்படி ஒரு முயற்சி செஞ்சால் இது எங்களோட நலவுக்கு செய்கிறார்கள் என்கிற அடிப்படை புரியப்பட வேண்டும். ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்னேன், மக்களிடத்தில் அதாவது இது இலகுவாக மக்கள் கைக்கு கிடைக்கிறது, இது பரவுறதுக்கான காரணம் உண்டு. எனவே மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்க்கிறவங்க யாரு, இவங்க கண்காணிக்கப்பட்டு முடிஞ்சால் அவங்களுக்கு அதாவது உபதேசம் அவங்களுக்கு சொல்லப்பட்டு கேட்கலன்னு சொல்லி சொன்னால் சட்ட ரீதியாக இதை நிறுத்துவதற்கான வழிமுறைகளை கையாளுவதற்கான ஒரு தொடர்பாடல் ஒன்று இருக்கணும்.
ஏன்னா இது அதாவது தனி மனிதர்களாலோ குழுக்களாலோ செய்ய முடியாது. சட்டத்தில் இருக்கக்கூடிய இடங்களை யூஸ் பண்ணணும். மூணாவது, பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, பாவிச்சு கலந்து கொள்ள இல்லாமல் இருக்கிறவங்க. இவங்க ஓரளவு கோபத்துக்குரியவங்க என்றால் சொன்னாலும் அனுதாபத்துக்குரியவங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ மாட்டிக்கொண்டு கலந்து கொள்ள இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்க அனுதாபத்தோடு பார்க்கப்பட வேண்டியவங்க. நாலாவது, சில பகுதிகளில் இந்த போதையில் மாட்டிக்கொண்டவர்களை மீட்டெடுக்கிறதுக்கான நிறுவனங்கள் இருக்குது. முஸ்லிம் பகுதிகளில் பெரும்பாலும் இப்படி இருப்பதாக தெரியவில்லை. அப்படியான அதாவது அவங்க கொஞ்சம் கஷ்டமான வேலை திட்டங்களை செய்வாங்க. அப்படியான நிலைகள் இருக்குமாக இருந்தால் அதாவது இதிலிருந்து மக்களை மீட்டெடுக்கிறதுக்கான நிலையங்கள் இருக்குமாக இருந்தால் அவற்றை நாங்கள் ஊக்குவிக்கலாம். பெற்றோர் எங்களோட பிள்ளைய அங்கே அனுப்புறது ஒரு கௌரவ குறைச்சல் நினைச்சாங்கண்டா வாழ்க்கை பூரா கௌரவத்தை இழந்து அவங்க வாழ வேண்டி வரும். எங்களோட பிள்ளைய அங்கே போட்டு திருத்துறதா என்று யோசிப்பாங்க. ஆனால் அப்படி போனாங்கன்னு சொல்லி சொன்னால் மீட்க முடியாத ஒரு சூழல் வரும். அடுத்ததாக, யாராவது இந்த போதையிலிருந்து மீண்டு வந்தாங்கண்டா அவங்களோட பழைய கண்ணோட்டத்தோடு பார்க்காம அவங்க மீண்டும் ரெஸ்பெக்ட் பண்ணப்படணும், அவங்க அரவணைக்கப்படணும். அதுதான் அடுத்தவங்களுக்கு நாங்கள் மீண்டு வந்தால் எங்களுக்கு சமூகத்தில் மீண்டும் ஒரு இடம் கிடைக்கும் என்கிற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக, சில பேர் இந்த போதைக்கு யாராவது அடிமையானால் குடும்பத்துக்குள்ளே யாராவது ஆலோசனைக்குள்ளே கல்யாணம் முடிச்சு கொடுத்தா திருந்திடுவான், பொறுப்பு வந்துடும் சொல்லி, இது இன்னொரு பிள்ளையுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற வேலை. உங்கள்கிட்ட இருந்தே மாறாதவன் ஒரு புதிய பொம்பளைகிட்ட மாறுவானாங்கிறது இது ஒரு உங்களோட தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கொண்டு இன்னொரு பிள்ளையோட தலையில் போடுறதுக்கு செய்கிற வேலை. ஊர்களுக்குள்ள நாங்கள் பார்க்கலாம், எங்கேயாவது கல்யாணம் பேசி கொண்டிருக்கும் போது அந்த கல்யாணத்தை உடைக்கிறதுக்கே ஒரு குரூப் வேலை செஞ்சுட்டிப்பாங்க. சும்மா கோல் பண்ணி நாங்கள் ஒன்றும் சொல்லலை, எதுக்கும் விசாரிச்சுக்கோங்க, எதுக்கு நல்லா விசாரிச்சுக்கோங்கன்னு இக்கண்ணா வச்சு பேசி சந்தேகத்தை உண்டாக்கி நடக்கிற கல்யாணத்தை நடக்க விடாமல் இருக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆக்கலாவது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். இது ஒரு பிள்ளோட வாழ்க்கையை தீர்வாக்குறது, ஆள் தூள் பழக்கம் உள்ளது என்கிற விஷயத்தை சொல்கிறது மார்க்க ரீதியாக பிழை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கல்யாண விஷயத்தில் குறைபாடு உள்ள விஷயம் விசாரிக்கிற போது சொல்லியிருக்கிறாங்க. அப்போவாது அவங்களுக்கு வரும், எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லாமல் போகும் என்கிற அடிப்படையாவது அவங்க புரிகிறதுக்குரிய சூழல் வரும். எனவே நாங்கள் சமூகமாக சேர்ந்தும் தனிநபர்களாக சேர்ந்தும் பள்ளி நிறுவனங்களாக சேர்ந்தும் குடும்பமாக சேர்ந்தும் இதுக்கு எதிராக செயல்பட வேண்டியிருக்கிறது. ஏன்னு சொன்னால் இந்த போதையோடு இருக்கக்கூடிய இந்த போதை கட்டமைப்பு என்கிறது கிட்டத்தட்ட ஒரு அரசு மாதிரி வலுவான ஒரு கட்டமைப்பு, லேசாக உடைக்க இல்லாத ஒரு கட்டமைப்பு. இவங்களுக்கு பின்னால் பெரிய பணபலமும் பெரிய அரசியல் பலமும் பெரிய அதிகார பலமும் எல்லாம் இணைஞ்ச அதாவது ஒரு சங்கிலி வலையமைப்பினூடாக நடந்து கொண்டு வருகிறது. தனி நபர்களால், கொத்துபாக்களால், பயான்களால் அதை முடிக்கணும்னு நினைக்க முடியாது. எல்லாருமாக சேர்ந்து இதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பல ஊர்களில் முயற்சிகள் செய்கிறாங்க, அதில் சில நல்ல மாற்றங்களும் ஏற்பட்டு வருகிறது. அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையினுடைய அடிப்படையாக இல்லாத அளவுக்கு இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அளிக்கக்கூடிய போதையிலிருந்தும் அதனுடைய விவரியத்திலிருந்தும் எங்களுடைய சமூகத்தையும் இந்த நாட்டையும் பாதுகாப்பதற்கு அருள் புரிவானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.